நான் உங்க சுஜி. இன்னைக்கு சுஜிஸ் கிச்சன்ல என்ன ரெசிபின்னு பார்க்கலாமா? ரொம்பவே ஸ்பெஷலான, ரொம்ப காரசாரமான, டேஸ்டியான ஒரு காடை ஃப்ரை ரெசிபி எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு சூப்பரான ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். மிளகாத்தூள், மல்லித்தூள் 2 டீஸ்பூன் போட்டுக்கங்க. அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சிக்கன் மசாலா 1 டேபிள் ஸ்பூன், சிக்கன் 65 மசாலா 3 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், தயிர் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். அது கூடவே லெமன் ஜூஸ் ஒரு அரை எலுமிச்சை பழத்தோடது சாறை சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவெல்லாம் நல்லா கலக்கிக்கங்க. இது கூடவே அரிசி மாவு 1 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு, சோள மாவு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த சூப்பரான மசாலாவை கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் ஏற்கனவே காடைய நல்லா கிளீன் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு ஓரமா வச்சிருக்கிறோம். காடைய எப்படி சுத்தம் பண்றதுன்னு ஒரு தனி வீடியோவே நம்ம போட்டிருக்கோம். அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்க. இப்போ அந்த காடையில இந்த மசாலாவை எல்லாம் நல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு 1/2 அன் ஹவருக்கு குறைஞ்சது ஒரு 30 நிமிஷமாவது நல்லா மேரினேட் பண்ணிக்கங்க. மேரினேட் பண்ணும் பொழுது ஃப்ரிட்ஜில் வச்சா இன்னுமே மசாலா நல்லா பிடிக்கும். ஒரு 30 நிமிஷம் கழிச்சு நம்ம ஃப்ரிட்ஜில் இருந்து காடையை வெளியில் எடுத்து வச்சுட்டு எண்ணெயை மிதமான சூட்டில் நல்லாவே சூடாக்குவோம். நல்ல சூடான எண்ணெயில் லோ டு மீடியம் ஃப்ளேமில் பொரிச்சு எடுக்கலாம். நிதானமாக பொரிச்சு எடுக்கலாம். இது சீக்கிரமே வெந்துடும். அதனால் ஹை ஃப்ளேமில் அனலை வச்சிடாதீங்க. சீக்கிரத்தில் கரிஞ்சு போயிடும். கவனமாக பொரிச்சு எடுங்க. ருசியிலையும் ரொம்பவே அபாரமாக இருக்குங்க. டேஸ்ட் பண்ணி பார்க்காதவங்க ஒரு முறை கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். சாதாரணமாக ஒரு சாம்பாரோ ரசமோ இல்லை ஒரு தயிர் சாதமோ வச்சு கூட இந்த சிக்கன் 65 போல் நம்ம காடை 65 சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்டோமா அமக்கலமாக இருக்குங்க. கோழியை போலவே இதுலேயும் எல்லா விதமான சத்துக்களும் அபரீதமாக இருக்குங்க. அதனால் வாரத்துக்கு ஒரு தடவையோ இல்லை மாதத்துக்கு ஒரு தடவையாவது குழந்தைங்களுக்கு இந்த மசாலாவை நம்ம செஞ்சு கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. அதுவும் இந்த குளிர்காலத்தில் தான் இதுவும் அதிகமாக கிடைக்குங்கிறதுனால அதை பயன்படுத்தி நம்ம வாங்கி வீட்டில் ரொம்பவே சூப்பராக இந்த மாதிரி நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாங்க. ரொம்பவே சத்தான இந்த காடையோட பலவிதமான ரெசிபீஸும் நான் லிங்க்ல கொடுக்குறேன். மறக்காமல் ஒன்று ஒன்றா செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எனக்கு ஃபீட்பேக் கொடுங்க. என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விடுங்க.